ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆர் அம்மா சஃபி வியூஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து நீங்க ஒரு டூரிஸ்ட் பிளேஸான மணப்பாடுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கோம். ஸோ இந்த மணப்பாடு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்திருப்பீங்க. ஆனா இந்த இடத்துல வந்து இடம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுற்றுலா பிளேஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம். அதே மாதிரி நிறைய மூவி ஷூட்டிங்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க எடுத்திருக்காங்க. ஸோ இது என்னென்ன மூவி அப்படின்றத பத்தி நிறைய டீடைல்ஸ்லாம் வந்து வீடியோ நான் வந்து சொல்ல போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும், ஒரு ஃபன்னாவும் இருக்கும். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிருங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான மட்டும் ஆல் அப்படின்றத வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம போற எல்லா வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த மணப்பாடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பீச் இருக்கு. ஸோ பீச் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து சர்ச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஹோலி கிராஸ் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமஸான சர்ச்சுன்னு நினைக்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய சுற்றுலா பிளேஸ்ல. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மூவி ஷூட்டிங்ஸ்லாம் எடுப்பாங்க, அது வழக்கமானது. அதே மாதிரி நிறைய மூவில வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நீங்க பார்த்துருப்பீங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சிங்கம் சூர்யா படத்துல வந்து பார்த்தீங்கன்னா அனுஷ்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சூர்யாட்ட ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, பாத்தீங்கன்னா செயின் வந்து பாத்தீங்கன்னா திட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷூட்டிங். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா படகு ஷூட்டிங்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எடுத்திருப்பாங்க. ஸோ இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கிட்ட போனோம் அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து எக்ஸாக்டா காட்டுவேன். இந்த மணப்பாடு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மணப்பாடு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன சிறப்பு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்றேன். மணப்பாடு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட திருச்செந்தூர்ல இருந்து ஒரு 18 கிலோமீட்டர் தள்ளியும், அதே மாதிரி தூத்துக்குடியில இருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தள்ளியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மணப்பாடு வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. இந்த மணப்பாடுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா கடல், ஸோ வந்து பாத்தீங்கன்னா மண், பாறைகள், இயற்கை, வரலாறு, ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய வரலாறு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. அமைதியான ஒரு கடலும், அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய சர்ச்சும் தேவாலயங்களும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1581 வந்து பாத்தீங்கன்னா கட்டப்பட்ட அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா எல்லா வகையான ஒரு அமைதிக்கான ஒரு இடமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மணப்பாடு வந்து பாத்தீங்கன்னா திகழ்கிறது. அது மட்டும் இல்லாம நிறைய சினிமா படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஷூட்டிங்லயும் வந்திருக்கு. நான் சொன்ன போலவே இந்த கிராமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைதியான அழகான கிராமம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கவங்க இவங்களோட வாழ்வாதாரம் வந்து பாத்தீங்கன்னா மீன், கடல் வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வாழ்வாதாரம் வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. இந்த மணப்பாடு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுற்றுலா தலமா மாத்தி இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிறப்பு அம்சங்கள் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த மணப்பாடு வந்து பாத்தீங்கன்னா விளங்குகிறது. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மணப்பாடு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தெரியல. அதே மாதிரி நீங்க அந்த சிங்கம் படம் சூர்யால வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பின்கோடு வந்து பாத்தீங்கன்னா சீட்ல சொல்லிட்டு மணப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு வருவார் பாத்தீங்கன்னா அந்த பீச் சீன் வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த மணப்பாடுல தான் வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. நிறைய ஷூட்டிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மணப்பாடு பீச்ல வந்து பாத்தீங்கன்னா எடுப்பாங்க. நமக்கு இந்த இடத்துல பார்த்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஒரு சில மூவி பார்த்தோம்னா நம்ம எக்ஸாக்டா ஞாபகம் வரும் இது அந்த இடந்தால அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நிறைய ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டே போகலாம். நிறைய வரலாறு வந்து பாத்தீங்கன்னா இந்த மணப்பாடுக்கு உண்டு. சுற்றுலா பிளேஸ் நீங்க சுத்தி பார்க்க போனீங்க அப்படின்னா இந்த மணப்பாடுக்கு வந்து பாத்தீங்கன்னா போகும்போது போயிட்டு வாங்க. கிட்டத்தட்ட திருச்செந்தூர்ல இருந்து ஒரு 18 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கு. திருச்செந்தூர் போறவங்க, கோவிலுக்கு போறவங்க அவங்க எல்லாம் போனீங்க அப்படின்னா இந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க. ஸோ சுத்தி பார்க்கறதுக்கு அருமையான ஒரு நல்ல பிளேஸா வந்து பாத்தீங்கன்னா இந்த மணப்பாடு வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கும். ஃபேமிலியா டூரிஸ்டா போனீங்கன்னா நல்லா போயிட்டு வரலாம். இங்க இருந்து பாருங்க, பார்க்கக்கூடிய அழகு வந்து பாத்தீங்கன்னா தனியா இருக்கு, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படின்றது இங்க இருந்து பாருங்க. கடலோட அலைகள் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அமைதியா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு அழகாவும் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து பாக்குறதுக்கு காணப்படுது அப்படின்னு பாருங்க. அதிக அளவில் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கூட்டமும் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்காது. நீங்க வந்தீங்க அப்படின்னா ஜாலியா உங்களுடைய வெக்கேஷன் வந்து பாத்தீங்கன்னா அருமையா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன சர்ச்சு. இந்த சர்ச்சில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய படத்தில் நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த சர்ச்சை வந்து 1981 வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய ஃபாதர்ஸால வந்து பாத்தீங்கன்னா கட்டப்பட்டிருக்கு. இந்த சர்ச்சு ரொம்ப ஃபேமஸான சர்ச்சு தான். ஆன்மீகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த இடமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதிக அளவில் கிறிஸ்தவர்கள் வந்தாங்கன்னா இந்த தேவாலயத்துக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு போது வந்து பாத்தீங்கன்னா வழக்கம். இங்க இருக்கக்கூடிய ஒரே வழிபாட்டு தலம் அப்படின்னு பார்த்தாலும் இந்த சர்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபேமஸா இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா இது மேல வந்து பாத்தீங்கன்னா கடல்களுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாறை போன்ற ஒரு இடத்துல நல்லா ஹைட்டா இருக்க இடத்துல அமைஞ்சிருக்கிறதுனால வந்து கடல் சீற்றத்தால பாதிப்பு ஏற்படவும் வாய்ப்புகள் இல்லை.
ஸோ இந்த சர்ச்சை பற்றி எனக்கு அவ்வளோவா டீட்டெயில்ஸ் தெரியல. இந்த ஊர் மணப்பாடுலேருந்து இல்லை வேறு யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மணப்பாடில் இருக்கக்கூடிய இந்த சர்ச்சுக்கும் இங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய ஊர்களுடைய பெரிய சிறப்புகள் என்ன அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டை சொல்லுங்கள். ஸோ எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல நீங்கள் கமெண்ட் பண்ணுறத பார்த்து வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுப்பாங்க. மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மணப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான பிளேஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ வெக்கேஷன் இல்லை சுற்றுலா தலத்தில் நீங்கள் சுற்றி பார்க்க போனீங்கன்னா கண்டிப்பாக போய் ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு அமைதியான இடமா வந்து பார்த்தீங்கன்னா மணப்பாடு நல்ல முறையில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம சர்ச்சுக்குள்ள போகலாம். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிய போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ நிறைய தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. இன்னொரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.